என்ஜே சன்ரைஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தோழர் தாமரை இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்றத அவங்க கிட்ட இருந்தே கேட்கலாம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். நம்ம வந்து வெல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே சம்மர்ல எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க. குளோபல் வார்மிங், அந்த ப்ராப்ளம், இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன நினைச்சேன்னா வெல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் பத்தி பேசலாம். அதாவது என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் ஈவன் தோ வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் சோ மெனி பீப்புள், நம்மளோட வெல்னஸ், நம்மளோட ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். அதாவது நம்ம ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில தொடங்கி தூங்குற வரைக்குமே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கோம். இதை தாண்டி, அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஓடுற பிரச்சனைகளை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி இந்த புவி வந்து வெப்பமடைதல், அது ஒரு பிரச்சனை. இது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை. இது எல்லாமே அதுக்கப்புறம் வேலைகள் தொடர்பா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனா இதுல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இதுல இருந்து இதனோடதான் வாழ்ந்தாகணும். ஒரு கட்டத்துல சொன்னாங்கல்ல, கோவிடோட வாழ பழகிக்கோங்கன்னு சொன்ன மாதிரி பிரச்சனைகளோட வாழ பழகிதான் ஆகணும். ஆனா நம்முடைய உடம்ப நாம எப்படி இந்த ரொம்ப அதிகமா அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகாம எப்படி நாம பாதுகாத்துக்கிறது, எப்பவுமே எப்படி பாதுகாத்துக்கிறது, எந்த ஒரு பிரச்சனைனாலும் நிரந்தரமா இருக்க போறது இல்ல, கடந்து போகதான் போறோம். அது எவ்வளவு காலங்கள் அந்த பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி அதுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம பயணிக்கிறோம். அதனால நம்ம எப்படி நம்மள வந்து நம்முடைய வாழ்க்கையை இல்ல ஒரு நாளை எப்படி அமைத்து கொண்டால் நமக்கு வந்து அந்த மன அழுத்தம் குறைவா இருக்கும். நம்ம நாளை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம், லைக் நம்ம ஒரு மணி நேரம் கூட இருக்க தேவையில்லை. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட நம்ம வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி மியூசிக் கேட்கறதோ அல்லது நடக்கிறது, நெய்பர்ஹுட்டை சுத்தி நடக்கலாம். நடக்கிறது முக்கியமா வந்து வெல்னஸ் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பயங்கரமான ஒர்க் அவுட், இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்டென்ஸ் டயட்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கே தெரியும் இல்லையா, என்ன மாதிரி அதிகமான அரிசி எடுத்துக்கொள்வது வந்து நம்மளோட டயபிட்டிஸ்க்கு ஆன ஒரு காரணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த காலகட்டத்துல. சோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட மீல்ஸை வந்து நம்ம ப்ரொபோர்ஷனலா எடுத்துக்கலாம். எதையும் தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அளவோட சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்க நடக்கணும்னு அவசியம் இல்ல, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், சேர் எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம யூடியூப் காலத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மூளையில இருக்க அந்த என்டார்பின்ஸ் ரிலீஸ் ஆகி நம்ம வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த துயரங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுக்கிற பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்மளால எடுத்த முடியும் அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரிலாக்ஸேஷன் டைம்ல நம்ம வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. கண்டிப்பா. அந்த மாதிரி நீங்க நடைப்பயிற்சி பத்தி சொன்னீங்க இல்லையா? நடைப்பயிற்சி நம்ம வீட்டை சுத்தி போறது கூட நல்லது. சில பேர் இதுக்காக ஒரு பெரிய மைதானத்துக்கு போகணும், அங்க போய் நடக்கணும், அதெல்லாம் தேவையில்ல. நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற தெருக்கள்ல பொறுமையா நடந்தாலே போதும். அதுல வந்து அண்மையில ஒரு செய்தி படிச்சேன். என்னன்னா, நம்ம பெரும்பான்மையானோர் நடக்கும்போது ஆடியோ புக்ஸ் கேட்கறது இல்ல இசை கேட்கறது அப்படின்ட்டு இருப்போம். அந்த குறிப்பிட்ட கட்டுரையில என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க நடக்க போகும்போது இயற்கையோட ஒரு நம்மளை சுத்தி என்ன நடக்குது, ஒருவேளை காலையில நடக்க முடியலன்னா கூட நம்ம எந்த நேரம் நடந்து போறோமோ நம்ம சுத்தி என்ன நடக்குது, மக்கள் நம்மளை எதிர்க்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு புன்னகை, அதெல்லாம் பண்ணும்போது அந்த நடை வந்து நமக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஆனா பெரும்பான்மையானோர் ஒண்ணு நம்ம ஒரு கையில ஒரு ஸ்மார்ட் போன் வச்சுட்டு இல்ல ஒரு ஆடியோ புக் போட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே போயிட்டு நடக்கிறோம். அது கூட தேவையில்லை. ஒரு 20 நிமிடங்களாவது, முதல் 20 நிமிடங்களாவது நீங்க ஒரு ஒரு மணி நேரம் நடக்கிறீங்கன்னா முதல் 20 நிமிடங்களாவது சுத்தி என்ன நடக்குதுன்றத நீங்க கவனம் பண்ணுங்க. அது உங்களுடைய மூளைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. அதையும் சேர்த்து சொல்றோம். நமக்கும் பாதுகாப்பானது கூட. ஆமா, என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம வந்து காதுல வச்சுட்டு போறதுக்கு. ஆமா, இந்த வந்து மன அழுத்தம் பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது இன்னைக்கு குறிப்பா மன அழுத்தம் அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேலை தொடர்பா நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். குறிப்பா செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு பிறகு
வேலை இழப்புகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, அது செயற்கை நுண்ணறிவுனால வேலை இழப்புகள் கிடையாது, செயற்கையாவே சில நிறுவனங்கள் அதை செய்யறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுல எது உண்மை, எது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட்னு சொல்றோம்ல அதனுடைய தன்மைன்னு நமக்கு முழுசா தெரியல. ஆனா உங்களுடைய கருத்துக்கள் அதை பத்தி? அத பத்தி ஒரு விவாதம் நான் வந்து சமீபத்துல பார்த்தேன் தொலைக்காட்சியில. பேசின ஒருத்தர் வந்து, அதாவது செயற்கை நுண்ணறிவு குறித்து கன்சல்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு வேலை செய்யறாரு அவரு. ஆம், அவர் என்ன சொன்னாருன்னா, கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டி அல்லது கம்ப்யூட்டரைசேஷன் வந்த போது ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டினால ஏற்பட்ட மாற்றங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள், பல வருடங்கள் எடுத்துச்சு. அதை விட குறைவான வருடங்கள்ல மாற்றங்கள் நடந்தது கம்ப்யூட்டரைசேஷன் அப்புறம் டிஜிட்டைசேஷன் வரும்போது, எல்லாமே டிஜிட்டலா மாறும்போது மாற்றங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்துச்சு. அதே மாதிரி ஏஐயும் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வகையில தான் அவர் சொன்னாரு. அவர் ஒரு புள்ளி விவரம் சொன்னாரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரே ஒரு, அதாவது நம்ம ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவை வந்து பல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா. ஆனா ஜஸ்ட் ஒரே ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் தான் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட அதுலயும் ஒரு 36% நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றாங்க. சோ அதனால அவங்களால வந்து பெருசா எதுவும் பயன் இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒரு தோன்றுதல் இருக்கிறதுனால, சோ இது வந்து நம்ம வந்து வெறும் ஐடி இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருந்து பார்க்காம செயற்கை நுண்ணறிவுங்கிறது நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியும் கவர் பண்ணுது. எல்லாத்தையுமே பாதிக்குது இல்லையா. அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். சோ அவர் சொன்ன அந்த புள்ளி விவரம் அது ஏன் அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து எல்லாருமே செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துறோம், ஆனா ஷாலோவா பயன்படுத்துறோம். டீப்பா பயன்படுத்துற நிலைமைக்கு இன்னும் வந்து ஈவன் என்ன சொல்றது, சாஃப்ட்வேர் அண்ட் டிஜிட்டல் நிறுவனங்கள் கூட இன்னும் அந்த நிலைமைக்கு போகல அப்படிங்கறது அவரோட என்ன சொல்றது, அவரோட ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா அவர் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவர் வந்து சொல்றாரு. அதாவது நமக்கு பாக்குறதுக்கு அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்குன்னு. அப்புறம் இன்னொரு ஒரு விவாதம் என்னன்னா, அவங்க வந்துட்டு அரசியல்ல இருந்த ஒரு லேடி, அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில காலங்களுக்கு அவங்களோட அரசியலை நிறுத்தி வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ அதாவது அவங்களோட தந்தையார், அது அமெரிக்கா வந்து குளோபலைசேஷன் அப்படின்னு நடந்து பல பேர் கூட வேலை மிட்வெஸ்ட்ல முக்கியமா போனதுக்கு காரணம் வந்து பல வேலைகள் சைனா, இந்தியா அந்த மாதிரி போயிடுச்சு இல்லையா. சோ அதனால பாதிக்கப்பட்டது வந்து அவங்களோட தந்தையார். சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதே ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு இப்போ இருக்க ஜெனரேஷன் மட்டும் இல்லாம, ஜென் எக்ஸ் மட்டும் இல்ல, ஜென் ஜி, ஜென் ஆல்பா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆனா அதனால என்ன பண்றாங்கன்னா எதிர்க்கிறாங்க. ஆனா அந்த எதிர்ப்பு வந்து எந்த ஒரு நாட்டையுமே பின்னோக்கி தான் கொண்டு போகுமே தவிர முன்னோக்கி கொண்டு போகாது. ஏன்னா அதுல வந்து நீங்க லேக் ஆகும் போது உலக அரங்குல நீங்க வந்து மாடர்னைசேஷன்லயும் டெவலப்மெண்ட்லயும் கொஞ்சம் பின்தங்கக்கூடிய நிலைமை வரும். அந்த நிலைமை எந்த நாட்டுக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. சோ அந்த பயத்தை போக்கும் விதமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு அதோட எய்ம் அண்ட் ஆம்பிஷன் என்னன்னா, யாரும் விடுபடக்கூடாது, இந்த ஏஐனால யாரும் விடுபடக்கூடாது. அதனால வந்து அந்த மாதிரி விடுபடும் போது ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி விடுபடுறதுனால அவங்களோட பாவர்ட்டி அதிகமாகும், அவங்களோட மன அழுத்தங்கள் அதிகமாகும். அதனால ஏற்படக்கூடிய ஒரு எதிர்ப்பு மனநிலையினால சமுதாயமே பிளவடையக்கூடிய ஒரு நிலைமை வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதனால நடந்திருக்கு. சோ இது திரும்ப நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எய்மோட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கட்சி சார்ந்து இல்லாம அதாவது ரிபப்ளிக்கனா இருந்தாலும் சரி, டெமோக்ராட்டிக்கா இருந்தாலும் சரி, 2 கட்சியினருமே ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அந்தந்த மாநில கவர்னர்களோட ஒத்துழைப்போட அந்த நிறுவனத்தை வந்து அவங்க செயல்படுத்துறாங்க. பல பல பேருக்கு வந்துட்டு அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் a வெரி குட் வே டு ஃபேஸ் திஸ் ஃபியர். சோ அது வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா Y2K ப்ராப்ளம்னு வரும்போது 2000ல எல்லாருமே வந்து ஒரு அதிர்ச்சியா இருந்ததுல எல்லாருக்குமே.
இப்ப வந்து முழுசா கணினிக்குள்ள போயிட்டா இப்ப இந்த டைப்ரைட்டர் தட்டச்சு பண்ற வேலைகள்லாம் வந்து பெரும் அளவுக்கு பாதிப்படையும் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருந்தது. அதை தாண்டி இன்னைக்கு நம்ம பயணிச்சுட்டு தான் இருக்கோம். அதே போலதான் செயற்கை நுண்ணறிவையும் பார்க்கணும் அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அதுல இன்னொரு கருத்தும் சொல்றாங்க, நீங்க எந்த அளவுக்கு ஏஐ பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து நீர் பற்றாக்குறை, ஏன்னா அது அவ்வளோ நீர் தேவைப்படுது அப்படின்ற அப்போ ஒரு புவியியல் சார்ந்த ஒரு பிரச்சனையும் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் பொழுது இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் நடுவுல நாம எப்படி இதற்கான ஒரு சட்டத்தை போட்டு நாம எப்படி பயணிக்க போறோம் அப்படின்றதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். எதுல இருந்தும் நம்ம குகைகளுக்கு திரும்ப முடியாதுன்னு சுபவி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. திரும்பி நம்ம வந்து அப்படி போக முடியாது, முன்னோக்கிதான் போகணும். ஆனா அந்த நிறுவனம் முன்னெடுத்து நடத்துறவங்க சொல்றது போல எல்லா மக்களும் அதுல வந்து விடுபடாம இந்த செயற்கை நுண்ணறிவை எப்படி நாம தழுவி கொள்கிறோம், அதே நேரத்துல புவிக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பு படாம எப்படி நாம பாத்துக்க போறோம் அப்படின்றதுல தான் இந்த மக்களினுடைய பயணத்தினுடைய வெற்றி இருக்கு. இன்னைக்கு நாம பேசின 2 செய்தியுமே ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.